வணக்கம். தேர்தல் பிரசாரங்கள் மிக உச்சகட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே கடைசி 2 நாட்கள், அதுக்கு பிறகு கூலிங் பீரியட் என்று சொல்லப்படுகின்ற தேர்தல் பிரசாரங்களற்ற அமைதியான காலப்பகுதி. அந்த காலப்பகுதிக்கு முன்னால் இப்போது பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பவர்களில் ஒருவர் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர், மத்திய குழு உறுப்பினரான திரு ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களை நான் இப்போது தொடர்பில் இணைத்திருக்கிறேன். வணக்கம் திரு சந்திரசேகரன். வணக்கம் லோஷன். இந்த முறை அனுரகுமார் திசாநாயக்க பற்றிய ஒரு அலை, இளைஞர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு, முன்னணி வேட்பாளர்களில் ஒருவராக கருதப்படுகிறார், அதிக வாய்ப்புடையவர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். இந்த நிலை தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலும், நீங்கள் சார்ந்திருக்கின்ற கட்சி கூட்டணியை பொறுத்தவரையிலும் புதியது. அதை எவ்வாறு எதிர்கொள்கின்றீர்கள்? இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? மிகவும் நன்றி லோஷன். உங்களை பார்த்து மகிழ்ச்சி. நீண்ட நாளாக உங்களோடு பேச வேண்டும், கதைக்க வேண்டும், உங்களுடைய சேனலுக்கு வர வேண்டும் என்று இருந்த நாவல், அந்த ஆவல் இன்றைக்கு தான் நிறைவேறியிருக்கின்றது. அதற்காக மீண்டும் உங்களுக்கு மகிழ்ச்சியை நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது உங்களுக்கு தெரியும், நீங்கள் கேட்டது போன்று இன்றைக்கு இருக்கின்ற பெரிய அலை ஒன்று இருக்கின்றது, உண்மை. அந்த அலை என்பது இளைஞர்கள் மத்தியில் மாத்திரமல்ல, இன்றைக்கு பொதுவாகவே இந்த நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு புதிய மாற்றம் வேண்டும். அந்த மாற்றத்திற்கான ஒரு மாற்று சக்தியாக இன்றைக்கு மக்கள் பார்க்கின்ற ஒரே இயக்கம் தேசிய மக்கள் சக்தியாகும். அந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய வெற்றி ஆனது லோஷன் அவர்களே, ம். எதிர்வரும் 22ஆம் திகதி எந்த மாற்றமும் கிடையாது. அனுர ஜனாதிபதி. அதற்காக நாங்களும், இது உங்களுக்கு தெரியும் என்கிற எங்களுடைய நீண்ட நாள் கனவு. எங்களுடைய கனவு என்பது இந்த நாட்டு மக்களுடைய கனவு. ஏனென்றால் இந்த நாட்டு மக்களுடைய கனவுகள் கடந்த 76 வருடங்களாக சிதைக்கப்பட்டிருக்கு. அந்த சிதைக்கப்பட்ட கனவுகள் மக்களுடையது மாத்திரமல்ல, நாளைக்கு பிறக்கப் போகின்ற குழந்தைகளுடைய கனவையும் கூட சிதைக்கப்பட்டிருப்பதாகவே நாங்கள் காணுவோம். அதனால் அந்த சகல விதத்திலும் இன்றைக்கு சிதைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை ஒரு மறுமலர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்தோம், அதற்காக செயற்பட்டோம், இன்றும் செயற்படுகின்றோம். அந்த செயற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் மக்கள் மத்தியில் வேகமாக கொண்டு சென்றோம். மக்கள் அதை வேகமாக அரவணைத்துக் கொண்டு இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தியோடு அணிதிரண்டிருக்கின்றார்கள். அந்த அணிதிரள்வு நிச்சயமாக எதிர்வரும் 21ஆம் திகதி பாரிய வெற்றியில் முடிவடையும் என்று நாங்கள் திடமாக நம்புகின்றோம். இது யாழ்ப்பாணம் என்று வரும்போது, யாழ்ப்பாணத்தில் இந்த தேசிய மக்கள் சக்தி இல்லாவிட்டால் முன்பு ஜேவிபியாக இருக்கும்போது அங்கே கிடைத்த ஆதரவு மிக குறைவானது. ஆனால் இம்முறை அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்தில் உரையாற்ற வந்தபோது அங்கு கிடைத்த அபரிதமான ஆதரவு, அதுபோல் அங்கே அவர் ஆற்றிய உரை பின்னர் சர்ச்சைக்குரியதாக்கப்பட்டாலும் கூட மக்கள் மத்தியில் அவருக்கு கிடைத்த ஒரு வரவேற்பானது கொஞ்சம் வித்தியாசமானது. உங்களது அது கடின உழைப்புக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகவும் கருதலாம். அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அண்மை காலத்தில் இருக்கின்ற அந்த இளைஞர் அலையும் அவர் மீதான நம்பிக்கை திடீரென்று எழுச்சி பெற்றிருப்பதற்கான ஒரு காரணமாகவும் கருதப்படலாம். இந்த இடத்திலே அந்த யாழ்ப்பாண உரை, அதிலே சொல்லப்பட்ட விடயம் எவ்வாறு ஊடகங்களால் உள்வாங்கப்பட்டது, எதிர்க்கட்சிகளால் எவ்வாறு கொண்டு செல்லப்பட்டது என்பது குறித்து ஏதாவது விளக்கம் சொல்ல விரும்புகிறீர்களா? நிச்சயமாக இந்த கேள்வியை நீங்கள் கேட்டது எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் உங்களை போன்ற ஒரு ஊடகங்கள் வழியாக உண்மையிலேயே எங்களுடைய அந்த அந்த அனுரகுமார் திசாநாயக்கருடைய உரையை என்ன சொன்னார், என்ன நோக்கத்தோடு சொன்னார், அவருடைய டோனில் இருந்து வந்த வெளிப்பாடு என்ன, அந்த டோனில் இருந்து வெளிப்பட்டது ஒரு சாதகமா பாதகமா என்கின்ற நிலைமையை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இன்று நேற்றல்ல லோஷன் அவர்களே, உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், நாங்கள் விசேடமாக கடந்த ஒரு 15 வருடங்களாகவே, விசேடமாக கடந்த 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு தொடர்ச்சியாக இங்கு இருந்து கொண்டு மேலே இங்குள்ள மக்களோடு நாங்கள் செயல்பட்டோம். தொடர்ச்சியான போராட்டம். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், எங்கள் மீது விமர்சனங்கள், நல்லது கல்லு சேறு எல்லாமே அள்ளி வீசப்படுகின்ற ஒரு இயக்கம் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இருந்த போதிலும் கூட நாங்கள் அந்த சேறுகளை கண்டு ஓடுகின்றவர்கள் அல்ல, அல்லது சிறிய சிறிய விளையாட்டுகளை கண்டு ஓடுகின்றவர்களும் அல்ல. நான் அடிக்கடி கூறுகின்ற ஒரு வார்த்தை தான், உண்மையிலேயே இந்த யாழ் மாவட்டத்திற்கு, யாழ்ப்பாண அரசியலுக்கு ஒரு புதிய தலைமைத்துவம் ஒன்று தேவைப்படுகின்றது. அந்த புதிய தலைமைத்துவம் என்பது நாங்கள் நினைக்கின்றோம், இது நாள் வரைக்கும் அந்த புதிய தலைமைத்துவம் இல்லாததன் காரணமாக இன்றைக்கு ஒவ்வொருவரும் இன்றைக்கு இந்த மக்களோடு விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதில் கதை ஒன்று சொல்வாங்க, உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன் லோஷன், இந்த சண்டியன் இல்லாத சந்தியில நொண்டியனும் சண்டியன். அதனால இந்த யாழ் மக்களுக்கான யாழ்ப்பாணத்தினுடைய தலைமைத்துவம் இல்லாததன் காரணமாக இங்க இருக்கின்ற கட்சிகள் எல்லாருமே எங்களை பகடை காய்களாட்டம் பாரு. காலையில் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள், பின்னேறும் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார்கள்.
காலையில ஒன்றாக இருக்கின்றார்கள், மாலையில் போய் பார்த்தா வேறொருவரோடு இருக்கிறார்கள், அடுத்த நாள் பார்த்தா வேறொரு நிலைப்பாடு. அப்ப அதனால வேண்டி இவ்வாறான ஒரு நிலைமையானது உண்மையிலேயே அனுரவுட வளர்ச்சிக்கு ஆதரவுக்கு ஒரு அடித்தளமாகவும் காரணமாகவும் அமைந்திருக்கின்றது என்பதையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும். அதே போன்று நாங்கள் அனுரகுமார் திசாநாயக்க இந்த மாதம் 5ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு வந்தார். வந்த போது நாங்கள் தொடர்ச்சியாக கூட்டாக கதைக்கின்ற ஒரு விடயம் இருக்கின்றது. உண்மையிலே யாழ்ப்பாணத்திற்கு வருகின்ற போது நாங்கள் மக்களுக்கு மற்ற கட்சிகள் போன்று எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்க கூடாது. நான் 13 தாரன் பிளஸ் தாரன் சமஸ்தி தாரன் ஈழம் தாரன் என்று சொல்லக்கூடாது. அந்த கொடுக்கல் வாழல் அங்கள் அல்ல எங்களுக்கு இருக்கின்றது. எங்களுக்கு இருக்கின்றது இங்கு இருக்கின்ற மக்களோடு பெரிய கொடுக்கல் வாங்கல் ஒன்று இருக்கின்றது. அந்த கொடுக்கல் வாங்கலுக்கான உரையாடலுக்காகவே நாங்கள் இங்கு வந்திருக்கின்றோம் அப்படிங்கிறதும். அதே போன்று இன்னும் ஒரு வார்த்தை சொன்னவர் தான் வருது என்னன்னு கேட்டேன். அதாவது இன்றைக்கு தென்னிலங்கையில வாழுகின்ற மக்கள் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி அணி திரண்டிருக்கின்றார்கள். ரோஷன் அவர்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும் நினைக்கிறேன். என்கிட்ட கோல்பேஸ் போராட்டத்துல நீங்களும் இருந்தீர்கள். நீங்களும் அன்றைக்கு மாவீரர்களை கொண்டாடினீர்கள், மாவீரர்களை நினைவு கூர்ந்தீர்கள். என்ன, அது மாத்திரமல்ல, நீங்க தமிழில தேசிய கீதம் பாடுகின்ற போது அங்க இருக்கின்ற ஒரு பிக்கு வந்து உங்களை எதிர்த்தார். எதிர்க்கின்ற பொழுது அங்க இருக்கின்ற சிங்கள இளைஞர்களே சேர்ந்து அந்த பிக்குவை போன்று சொல்லி போட்டு உங்களுடைய வேலைக்கு முன்னெடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தார். அப்ப அபகாரமான ஒரு மாற்றம் இன்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றது. அப்ப அதுக்காக நாங்களும் சொல்லுகின்றோம், வேறு எதுவும் இல்ல. அந்த புதிய மாற்றத்தை நோக்கி தென்னிலங்கை அணிதிரளுகின்ற போது அது மாத்திரமல்ல, இந்த தேர்தல் என்பது இனவாதம், மதவாதம், மொழிவாதம் பேசப்படாத, கூடுதலாக பேசப்படாத தேர்தல். ஆகவே இவ்வாறான ஒரு நிலைமையின் கீழ் இருக்கின்ற பொழுது நாங்கள் மாத்திரம் தனியாக தனித்து நின்று இந்த மாற்றத்துக்கு உடன்படவில்லை என்றால், அல்லது மாற்றத்துக்கு உடன்படாத மக்களாக இருப்பார்கள் என்றால், அது நாளைய தினத்தில் நிச்சயமாக நாங்கள் வேதனைப்பட வேண்டிய அல்லது அவ்வாறான ஒரு முடிவினை எடுக்க முடியாதவர்களாக இருந்தோம் என்ற குற்ற உணர்வு எங்களுக்கு ஏற்படும். அதனால் தயவு செய்து அவ்வாறான முடிவுகளை எடுக்காதீர்கள் மக்களே. அதே போன்று நாங்கள் இங்கு இருக்கின்ற அரசியல் கட்சிகளிடம் கேட்டுக் கொள்கின்றோம், அரசியல் கட்சிகளே, நீங்கள் இது நாள் வரைக்கும் இந்த தவளை பாய்ச்சலை பாய்ந்திருக்கின்றீர்கள், அல்லது தட்டு மாற்று வேலையும் செய்திருக்கின்றீர்கள், அது மாத்திரமல்ல கொள்கை மாற்ற வேலைகளையும் செய்திருக்கின்றீர்கள். இனியும் இன்றைக்கு மக்கள் என்பவர்கள், இங்க இருக்கின்ற இளைஞர்கள் என்பவர்கள், நீங்கள் போடுகின்ற தாளத்துக்கு ஏற்ப மாத்திரம் ஆடுகின்றவர்கள் அல்ல. இன்றைக்கு உங்களுடைய தகவல்கள் என்பது இன்றைக்கு அடுத்த நிமிடமே வெளியே வருகின்றது. அது நல்லதா கெட்டதா, சாதகமா பாதகமா, சார்பா அசார்பா என்கின்ற விவாதம் கிடையாது. உங்கள் போன்ற ஊடகங்கள் இன்றைக்கும் மிக வெளிப்படையாக இன்றைக்கு மக்களை அம்பலப்படுத்துகின்ற, அரசியல் கட்சிகளை அம்பலப்படுத்துகின்ற பாரிய பணியினை உங்க போன்ற இந்த சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றவர்கள் செய்கின்றனர். அதனால் வேண்டி நாங்கள் சொன்னோம், அதனால் இன்றைக்கு நாங்கள் எடுக்கின்ற தவறான முடிவானது நாளைக்கு அது எங்கே கொண்டு செல்லும் என்பது எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை. அதனால் வேண்டி அவ்வாறான ஒரு கூற்றையே அனுர தோழர் தெளிவித்தார். ஆனால் அடுத்த நாள் முதல் அதற்கு சம்பந்தமாக அனுர வந்து இங்கே மிரட்டி விட்டார் என்ற கூற்றும், அது மாத்திரமல்ல, இங்க இருக்கின்ற ஊடகங்கள் சொல்லுவதற்கு முதல் அங்கே இருந்து ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் சொல்லுகின்றார். ரணில் விக்ரமசிங்கே சொல்லுகின்ற போது அனுரகுமார் திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வந்து இலங்கை இருக்கின்ற மக்களை அதற்றி விட்டால் அதனால் மன்னிப்பு கோர வேண்டும் என்று, மன்னிப்பு கோர வேண்டும் என்று கூறுகின்ற நபரை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தானே லோசன் அவர்களே. 81ஆம் ஆண்டு நம்மட நூலகத்தை எரிச்சு சாம்பலாக்கி 94,000 புத்தகங்களை கொளுத்தியவன் சொல்லுகின்றான் எங்களுக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னு கேட்டதா, அன்றைக்கு இந்த யாழ்ப்பாணத்துல இருந்து கொண்டு வேலை முடிஞ்சிட்டா வெடை இவராஜன்னு கேட்டு ரசித்து ருசித்த நபர் இந்த ரணில் விக்ரமசிங்கே. அப்ப நாங்கள் கேட்கின்ற ஒரே கேள்வி தான் தோழர், இங்க இருக்கின்றவர்கள் ஒரு சில சந்தர்ப்பவாத அல்லது போகக்கூடியவர்களை விட ஒரு சில புத்திஜீவிகள் என்று கூறுகின்ற, அரசியல்வாதிகள் என்று கூறுகின்ற, அப்ப இதற்கு மன்னிப்பு கேட்டார்களா? 81ஆம் ஆண்டு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், மாவட்ட அபிசபை தேர்தல் மோசடி இடம்பெற்றது. அந்த மோசடி லோசன் அவர்களை 1993ஆம் ஆண்டு சந்திரா நந்தடி சண்டைக்கு இருந்து தேர்தல் ஆணையாளர் சொல்லுகின்றார்கள், அன்றைக்கு 81ஆம் ஆண்டு காணாமல் போன பற்றி இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வாறான மோசடிகளை ஈடுபட்ட நபர் இந்த ரணில் விக்ரமசிங்கே. அப்ப நான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்ட வேறு எதுவும் இல்ல.
அப்ப அவருடைய கூற்று வெளியே வந்தவுடன் மறுபக்கம் இங்க இருக்கின்ற ஊடகங்களிலும் பலரும் எங்கள் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைத்தார்கள். குற்றச்சாட்டுகள் முன்வைத்த போதும் கூட லோஷன் அவர்கள் நாங்கள் உண்மையிலேயே இதய சுத்தியோடு நாங்கள் சொல்லுகின்றோம், எங்களுக்கு தேவை அனுரகுமார் தோழர் அடிக்கடி சொல்லுகின்ற தேசிய ஒற்றுமை தேவை. இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மூவின மக்களும் ஒரு கோடியின் கீழ் ஒன்று சேராவிட்டால் இந்த நாட்டுக்கு விமோசனமே கிடையாது அப்படின்ட்டு மிக தெளிவாக சொல்லுகின்றோம். அதனால் நாங்கள் அதை வலியுறுத்துகின்றவர்களாக இருக்கின்ற போது உண்மையில எங்கள் மீது அவ்வாறான செயல்கள் வீசப்படுவது தவிர்க்க முடியாது. இருந்தாலும் அதை எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் வெற்றிகரமான நடை போடுகின்ற ஒரே கட்சியாக, மக்கள் மத்தியில் கூடுதலாக செல்லுகின்ற ஒரே கட்சியாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி திகழ். இந்த இடத்தில் நீங்கள் ரணில் விக்ரமசிங்க மீது முன்வைத்த இந்த விமர்சனங்களைப் போல தேசிய மக்கள் சக்தியின் அடிநாதமாக இருக்கின்ற ஜேவிபி ஜனதா விமுக்தி பெருமுன மீது இன்னமும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. சில குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. குறிப்பாக 1983 ஆண்டு கலவரத்துக்கு பின்னணியாக இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அந்த விமர்சனம் ஒரு பக்கம். அதுபோல இன்னும் ஒரு வன்முறை கட்சியாக சித்தரிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றி தெளிவாக தமிழ் பேசும் மக்களுக்கு நீங்கள் இதுவரை வழங்கிய விளக்கங்கள் என்ன? இப்போது நீங்கள் சொல்ல போகின்ற விடயம் என்ன? மிகவும் சுருக்கமாக சொல்லுகின்றேன். மிகவும் நல்ல கேள்வி. என்னண்டா நாங்கள் இந்த இவ்வாறான கேள்விகள் வருகின்ற பொழுதுதானே உண்மையிலே மக்களுடைய தேவை நாங்கள் புரிந்து கொள்ள முடியுது. உண்மையிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், 1971ஆம் ஆண்டு நாங்கள் ஆயுத போராட்டம் செய்தோம். ஆயுத போராட்டம் செய்தோம். அன்றைக்கு எங்கட சகாக்கள் 10,000 பேர் இல்லாம போயிட்டாங்க. 10,071ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி ஏற்பட்ட போராட்டத்தின் பொழுது 10,000 சகாக்கள் எங்களுக்கு இல்லாமல் போனார். கடுமையா 20,000 பேர் அன்றைக்கு சிறையில் அடைக்கப்பட்டார். பிறகு 1978ஆம் ஆண்டு நாங்கள் அவசரகால சட்டம், பயங்கரவாத தடுப்பு சட்டங்கள் நீக்கப்படுவதோடு நாங்கள் அரசியலுக்கு வருகின்றோம். அரசியலில் மிக அமைதியாக ஒரு பிளேட் துண்டை கூட கையில் எடுக்காது நாங்கள் ஜனநாயக ரீதியான அரசியலை முன்னெடுத்து கொண்டு வருகின்ற போது தான் 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரம் ஏற்படுத்தப்படுகிறது. அந்த ஜூலை இனக்கலவரத்தை செய்த பாவிகள் வேறு யாருமே கிடையாது, அன்றைக்கு இருந்த ஜே.ஆர். ஜெயவர்தனாவுடைய செயற்பாடு. அப்ப ஜே.ஆர். ஜெயவர்தனா அவ்வாறான செயற்பாடை முன்னெடுத்து அந்த செயற்பாட்டினை ஜேவிபி மீது, அன்றைக்கு மக்கள் விடுதலை முன்னணி மீது சுமத்தி நாங்கள் உள்ளிட்ட 3 கட்சிகள் தடை செய்யப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி, நவசமசமாஜ கட்சி, சமசமாஜ பார்ட்டி, 3வது விக்ரம் கருணாரத்ன, வாசுதேவ நாணயக்கார, அடுத்து ரோஹண விஜயவீர தோழர் உள்ளிட்ட பலர். அப்ப இவ்வாறு தடை செய்யப்படுது. அப்ப தடை செய்யப்பட்ட பிறகு தோழர் அன்றைக்கு இன்னைக்கு மாதிரி தோழர் அன்றைக்கு சமூக வலைத்தளங்கள் கிடையாது, ஹேண்ட்போன் கிடையாது, டெலிபோன் கிடையாது. அதனால வேண்டி பத்திரிகைகளை தான் பார்க்கணும், அல்லது துண்டு பிரசுரங்கள் தான் கொடுக்கணும், அல்லது போஸ்டர் மூலமாக தான் இந்த செய்திகளை சொல்லணும். அதனால மட்டும் இன்றைக்கு இருக்கின்றது போல உடனடியாக இந்த தகவல் பரிமாறிக்கொள்ள முடியவில்லை. அதன் காரணமாக எங்கள் மீதான குற்றச்சாட்டு அவ்வாறு முன்வைக்கப்பட்டது உண்மை. ஆனால் அந்த குற்றச்சாட்டுல எந்த உண்மையும் கிடையாது. நான் இன்றைக்கும் கூட எனக்கு சாட்சியாக இருக்கின்றார்கள். எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு ரேடியோவில் என்னோட இன்டர்வியூ செய்கின்ற பொழுது அந்த இன்டர்வியூ செய்த நபர் சொன்னார் எனக்கு, 83ஆம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தின் பொழுது எங்களை பாதுகாத்தவர்கள் வேறு யாரும் அல்ல, ஜேவிபி காரர். அதே போன்று உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அன்றைக்கு குற்றவியல் நீதி ஆணைக்குழு என்று ஒரு அமைக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழுடைய நீதிபதியாக இருந்தவர் கண்டியிலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார். வரக்காபுல எங்களோட கட்டுப்பாட்டின் கீழே இருக்குது. அப்ப கேட்கிறாங்க யாருண்டு, அவர் தமிழர் என்ற காரணத்தினால அவர்களுடைய, அதாவது எங்களுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்தை கடக்கும் வரைக்கும் அவரை பத்திரமா வெளியில கொண்டாந்து விடுறாங்க. அதே போல அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அங்கே யாழ்ப்பாணத்திலும் சாட்டர்டே ரிவ்யூன்னு சொல்லி பேப்பர் இருக்கு. குணசிங்கமா பாலசிங்க அவருடைய பேரு. அவர் மிக தெளிவாக சொல்லுகின்றார், ஜேவிபி என்பது இனவாத ரீதியான கட்சி அல்ல. நான் சொல்ல வந்து கேட்டேன், அதனால ஜேவிபி அப்படியாப்பட்ட கட்சி அல்ல. அதே போல 71ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டால் லோஷன், 89ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டாலும் கூட நாங்கள் 60,000 பேர் எங்களோட கட்சியில் கொல்லப்பட்டார். எங்களோட கட்சியின் தலைவராக இருந்த ரோஹண விஜயவீர அவர்கள் உயிரோடு பேனர்ல கனத்த பேனர்ல போட்டு எரிச்சானுங்க. அப்படியெல்லாம் நடந்து. அப்ப நான் கேட்கிற ஒரே கேள்வி, எங்கள் மீது இனவாத செயல்களை சுமத்துகின்றவர்களிடம் 71ஆம் ஆண்டும் சரி, 89ஆம் ஆண்டும் சரி, அந்த தீர்மானகரமான போராட்டத்தின் பொழுது எந்த ஒரு தமிழ் குடிமகனாவது, எந்த ஒரு முஸ்லிம் குடிமகனாவது அவன் தமிழன் என்ற காரணத்தினால், அவன் முஸ்லிம் என்ற காரணத்தினால் இனவாத அடிப்படையில் அவன் நிழலுக்காவது தீங்கு விளைவிச்சிருக்கிறோமா?
ஒரு சம்பவங்களை சொல்லுங்களே அப்பான்ட்டு நாங்க இந்த எங்கள் மீது குற்றம் சுமத்துகின்றவர்கள் சொல்லு. நான் சவால் விட்ட ஒரு காலத்துல டிவிலையும் போயிட்டு ஒரு சம்பவத்தை சொல்லுங்கடா. அதே போன்று சொன்னுங்கன்னு சொன்னார் ஜேவிபி இந்திய வம்சாவளி மக்களுக்கு எதிராக பேசுச்சு. இந்திய வம்சாவளி மக்களுக்கு எதிராக இந்தியாவுக்கு எதிராக பேசுவதும், இந்திய அரசியல்வாதிகளுக்கு எதிராக பேசுவதும், அரசியல்வாதிகளால் முன்னெடுக்கப்பட்ட கொள்கைகளுக்கு எதிராக பேசுவதும், இந்தியர்களுக்கு எதிராக பேசுவதும் ரெண்டு விஷயம் அப்பா. நாங்க எங்களுடைய கொள்கை பிரகடனம் ஒன்று இருக்கிறது 1978 வெளியிட்டது. அந்த வெளியிட்ட கொள்கை பிரகடனத்துல நாங்க மலையக மக்கள் தொடர்பாக என்ன சொல்லியிருக்கணும் பாருங்கடாப்பா. பார்த்து போட்டு கதை. அப்ப நான் சொல்லுங்க என்னன்னு கேட்டதோல் இப்படித்தான் வரலாறு முழுவதும் எங்கள் மீது சேர் பூசப்பட்டு வந்தது. அந்த சேர் பூசப்படுவதற்கான காரணம் இருந்தது வேற எதுவும். அது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த இடதுசாரி கட்சிகள் எல்லாருமே சந்தர்ப்பவாத போக்குல அமைச்சு பதவிகளுக்கு பின்னுக்கால் ஓடிய அல்லது மக்களுடைய போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்களாக இருக்கின்ற பொழுது நாங்கள் பார்த்தோம். அப்படியாக இருந்தால் மக்களை காட்டி கொடுப்பதற்கு பதிலாக மக்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய புரட்சிகரமான இயக்கம் ஒன்று தேவை. அதனுடைய வெளிப்பாடு ஜேவிபி. அப்ப அந்த ஜேவிபி செயல்பட்டு வருகின்ற போது மக்கள் வேகமாக ஜேவிபி சூட்டில் அணிதிரண்டார்கள். அணிதிரள்கின்ற பொழுதுதான் 2 தடவைகள் ஆயுத போராட்டம், ஒடுக்குமுறை. அந்த ஒடுக்குமுறைக்கு பிறகும் கூட இன்றைக்கு மக்கள் மத்தியில மிக தெளிவாக, மிக தீவிரமாக, ஜனநாயக ரீதியாக 1994 ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் ஒரு பிளேட் துண்ட கூட தூக்காம அரசியல் செய்கின்ற, ஜனநாயகத்தை 100% நம்புகின்ற, தேர்தல் அரசியலை 100% நம்புகின்ற அரசியலாக நாங்கள் செயல்படுகின்றோம். அதனால வேண்டி நாங்கள் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம், எங்களை பற்றி கூறுகின்ற 3ஆம் நபர் கூறுகின்ற செய்திகளை கேட்காதீர்கள். நாங்கள் யாழ்ப்பாணத்திலும் இருக்கின்றோம், கொழும்பில் இருக்கின்றோம், எல்லா இடங்களிலும் இருக்கும். வாருங்கள், எங்களுடைய காரியாலயத்துக்கு வாருங்கள், தேவையான எங்களை டெலிபோன் பண்ணி பேசுங்கள். எங்களை பற்றி எங்கள் மூலமாக தெரிந்து கொண்டு எங்கள் மீது தவறுமாக இருந்தால் திட்டுங்கள், பேசுங்கள், விமர்சியுங்கள். அதுக்கெல்லாம் ஓகே. நான் இந்த விமர்சனம் என்று வரும்போது அதை உங்களை பற்றி அடுத்தடுத்த கேள்விகளை செல்லும் போது இன்னும் ஒரு விமர்சனம், பகிரங்கமாக முன்வைக்கப்படுகின்ற விமர்சனம் பற்றியும் கட்டாயமாக கேட்க வேண்டும். குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு இணைப்புக்கு எதிராக வழக்கு போட்டு நீதிமன்றத்தின் மூலமாக இந்த வடக்கு கிழக்கு இணைப்பை பிரித்தது ஜேவிபி, அப்போதைய ஜேவிபி என்று குறிப்பிடப்படுகிறது. இப்போது கால மாற்றத்தின் அடிப்படையில் இந்த கொள்கை மாறி இருக்கிறதா, இல்லாவிட்டால் அந்த வடக்கு கிழக்கு இணைப்பு பற்றி வருகின்ற விமர்சனங்களுக்கான உங்கள் பதில், ஒரு ஆரம்ப கால உறுப்பினராக உங்களது பதில் என்ன? நிச்சயமாக நான் அந்த அன்றைய காலகட்டம் நானும் இருந்திருந்தான லோஷன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த நேரத்துல சின்ன பிள்ளைகளாக அடுத்த கேள்வி அதை பற்றி தான் இருக்கு, அதையும் கேட்கிறேன் கட்டாயம். விளையாண்டு கொண்டிருந்த போது நாங்கள் இந்த அரசியல் கட்சியில அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம். சரியா? அப்ப அதனால நான் சொல்ல வந்து என்னன்னு கேட்டேன், வடகிழக்கு பிரிப்பு என்பது நாங்க மிக தெளிவாக சொல்லுகின்ற விடயம். இதை நாங்க பிரிக்கிறடாப்பா, ஜேவிபி அல்ல. அப்ப இது நீதிமன்றத்தால பிரிக்கப்பட்டோம், நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அப்ப நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை கேட்பதற்கு நாங்கள் பாதிமன்றத்துக்கு சென்றது உண்மை. ஏனென்றால் 1987ஆம் ஆண்டு இந்த வடகிழக்கு ஒன்றாக இணைக்கப்பட்டு வடகிழக்கு மாகாணம் ஒரு மாகாணமாக மாற்றப்படுகின்ற போது அதுல சொல்லுது லோஷன் அவர்களே, இந்த மாகாண இணைப்பை தொடர்ந்து முன்னெடுப்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு கிழக்கு மாகாணத்தில் வாழ்கின்ற மக்களிடையே எதிர்வரும் காலங்களில் நடாத்தப்படுகின்ற, ஒரு வருடத்துக்கு பின்னால் நடாத்தப்படுகின்ற கருத்து கணிப்பு, அந்த கருத்து கணிப்பு மூலமாக தொடர்ந்து நாங்கள் ஒன்றாக இருப்பதா அல்லது பிரிந்திருப்பதா என்பதை தீர்மானிப்பது அந்த மக்களுடைய பொறுப்பு, ஜனநாயக ரீதியான முடிவு. அப்ப இது தொடர்ச்சியாக இது முன்னெடுக்கப்படாக இருந்தது. ஒரு கட்டத்துல நாங்க போயிட்டு நீதிமன்றத்துல கேட்டோம், இது சரியா விளையாண்டு சொல்லுங்கப்பா. நீதிமன்றத்துக்கு கீழே அப்ப அந்த நேரத்துல நாங்க எடுத்தது பிள்ளையாக அன்னைக்கு நமக்கு தெரியும், இங்க இன்னைக்கு எல்லாம் லோயஸ்ட்ல சட்டத்தரணிகள் ஜம்பவான்களே இருக்கின்றார்கள், தமிழ் கட்சியிலையா அல்லது முஸ்லிம் கட்சியில. இவர்கள் அன்றைக்கு இதுக்கெல்லாம் பத்தி ஒன்றுமே பேச அல்லது அதுக்கு எதிர் தாக்கம் செஞ்சிருக்கலாம், அல்லது சபாரான ஒரு பிரிவினைக்கு ஏற்படுத்துகின்ற பொழுது அது பிழையாக இருந்து அதை தடுத்து நிறுத்திருக்கலாம். அதுகள்லாம் இருந்த போது நான் ஒரு விஷயத்தை சொல்றேன், இந்த இடத்துல அந்த நேரத்துல இந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் கூடுதலாக இன்வால்வ் ஆகுனது எங்களுடைய விமல் வீரவன்ஸ். அப்ப விமல் வீரவன்ஸ் இன்வால்வ் ஆகுகின்ற போது
அப்ப நாங்களும் எடுத்துக்கொண்டா தோல நாங்க இது இந்த இவ்வாறான பிரச்சனைகளை மிகவும் ஆழமாக பார்த்தோமா அல்லது இதற்கான நடவடிக்கை எடுத்தோமா என்கின்ற கேள்வி எங்கள் மேலேயும் இருக்கு, அந்த விமர்சனம் எங்களுக்கும் இருக்கு. ம், ஆனா அப்ப வீரவன்ஸ் அவ்வாறா நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அவருக்கு இருந்தது, அவருக்கு வேற ஒரு எஜெண்டா இருக்கு. அது பிறகுதான் எங்களுக்கு தெரியும். இந்த 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 பிரச்சனை பிறகுதான் நாங்க 2007ஆம் ஆண்டு விமல் வீரவன்சைய கட்சியிலிருந்து விரட்டுறோம். கட்சியிலிருந்து அவர் போகல, கட்சியிலிருந்து விரட்டி அடிக்கணும். விரட்டி அடிக்கிறதுக்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அவர் உயர் பதவியிலிருந்து கீழே இறக்கப்பட்டு அதுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள், தனிப்பட்ட குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கிறதுக்கு வர்றோம். அது முடிஞ்ச கதை தான். அப்ப ம், முன்வைக்கப்பட்டு நீக்கப்படுவதற்கு இருந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த பிரச்சனை வருது. இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணமாக அன்றைக்கு இருக்கிறது. நாங்க ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருந்தோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தேசப்பற்றுள்ள தேசிய இயக்கம் என்று ஒரு இயக்கம். அப்ப தேசப்பற்றுள்ள தேசிய தேசிய இயக்கத்தை உருவாக்குவதற்கான காரணம் என்கிட்ட அது நாள் வரைக்கும் இலங்கையில் இந்த தேசப்பற்றை பற்றி பேசியவர்கள் எல்லாருமே பாரிய இனவாதி. உங்கள்கிட்ட குணதாஸ் அமரசேகர் எடுத்துக்கொண்டு உண்மை இலக்கியவாதி எடுத்து பக்கமா இருந்தா உண்மையில நம்மளும் கூட என்ன போற்றக்கூடிய ம், இலக்கியத்துறை. ஆனா ஆளுடைய அரசியல் உள்ளுக்கு பார்த்தா பாரிய ஒரு இனவாதி என்ன. ம், அப்ப அதனால அப்ப அபாரான இதெல்லாம் சேர்த்து கொண்டு நாங்க பார்த்தோம், உண்மையிலேயும் இந்த இனவாத போக்குள்ளுக்கு வீழ்ந்து இருக்கின்றவர்களை முடியுமாக இருந்தால் வேறொரு ரக்கில் அவர்களை போட்டுக் கொள்வோமாக இருந்தால் நல்லம். என்கிட்ட ஆற்றல் உள்ளவர்கள் அப்படி நாங்கள் நினைத்து அதாரான செயற்பட்டு கொண்டிருந்த போது உண்மையிலே அவர்கள் அந்த அந்த பொறியை நாங்க சரியான முறையில இயக்காததனுடைய குறைபாடு தான் வெளிப்பட்டதுதான் வீரவன்சனுடைய வெளியேற்றம். வீரவன்சனுடைய அந்த இனவாத போக்கு, ம், ம், இனவாத போக்கு என்பது அப்ப அதற்கு இனவாத பத்தி பேசுகின்ற பொழுது அதற்கு நாங்களும் பொறுப்பேற்கணும் தானே. இன்னைக்கு சொல்லல, அன்னைக்கெல்லாம் உண்டுமே எங்களுக்கு தெரியல, அப்படி இல்லை. சரியா? ஆனா வீரவன்சகிட்ட ஒரு பழக்கம் இருந்தது. இனவாத ரீதியாக பேசுகின்ற பொழுது அதுக்கு அடுத்த சுற்றிலே ஆள் இன ஐக்கியத்தை பத்தியும் பேசுறது தான். தொடர்ந்து ஒவ்வொரு மேடையில் எடுத்துக்கொண்டாலும் கூட தும்பாதிட்ட விருத்தா ஜாதிக்கு சமகிட்ட பக்ஷபாத்தி அப்படிங்கிற அந்த வார்த்தை அடிக்கடி ஆள் பிரயோகிச்சு கொண்டுதான் போகுது. அப்ப அவ்வாறான நேரத்துல அன்னைக்கு நாட்டுல இருந்த நிலைமை வேற. எல்லா இடமும் குண்டு வெடிக்குது, அங்கு குண்டு ம், ம், வெடிக்குது, இங்க நாடு பிரிஞ்சிருமா இல்லையா, பிரிஞ்சா சதா காலம் எங்களுக்கு யுத்தமா, இப்படிப்பட்ட பாரிய கேள்விகள்லாம் இருந்தது ரோஷன். அப்ப இவ்வாறான சூழல்ல தான் நாங்களும் சொன்னோம் என்ன கேட்டா, வடகிழக்கு என்பது தமிழ் மக்களுடைய தாயகம் மாத்திரமல்ல, முழு நாடுமே தமிழ் மக்களுக்கு சொந்தமான தாயகம். முழு நாட்டிலையும் எங்கேயும் எப்படியும் வாழக்கூடிய உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் நம்ம சொன்னோம், தமிழ் மக்களுடைய தனித்துவத்தை பாதுகாத்துக் கொள்கின்ற உரிமை அவர்களுக்கு இருக்கின்றது. அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய நிலப்பரப்பா நீர்ப்பரப்பா இவைகளை பாதுகாத்துக் கொள்கின்ற சூழல் அவர்களுக்கு இருக்கின்றது. இருந்த போதிலும் கூட எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அவ்வாறான ஒரு நிலைமையின் கீழ் வருகின்ற போது நாட்டில் வேறு வேறு சக்திகள் வேறு வேறு விதமான பிளவுகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்துவது தவிர்க்க முடியாது. அந்த நிலைமைகளை தவிர்த்துக் கொள்வதற்காகவே நாங்களும் கூட அவ்வாறான போராட்டங்களையும் அல்லது அவ்வாறான நடவடிக்கைகளை எடுத்தோமே தவிர இன்றைக்கு நாங்கள் சொல்லுகின்ற எந்த விதமான நோக்கத்தோடு கெட்ட நோக்கத்தோடையும் அல்ல. எங்கட அனுரகுமார யாழ்ப்பாணத்துக்கு சொன்ன ஒரே வார்த்தை, 2009ஆம் ஆண்டு அந்த யுத்தம் முடிகின்ற போது அல்லது யுத்த காலத்துல நாங்கள் யுத்தத்துக்கு ஆதரவு அளிச்சது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல இயலாது. ம், ம், ஏண்டா அன்னைக்கு ராஜபக்சோட அரசாங்கத்தை நாங்க அங்க வைத்த கொஞ்ச நாள். அப்ப நாங்க சொன்னோம் என்னன்னு கேட்டோம். ஆனா யுத்தத்துக்கு ஆதரவளிக்கின்ற அதே நேரத்துல அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் தொடர்பாக நாங்க ஒரு இடதுசாரி கட்சி என்ற வகையில, நாங்க ஒரு மனிதாபிமானம் உள்ள கட்சி என்ற வகையில கரிசனையாக பார்க்கவில்லை. அதுக்கு என்ன செய்யறது, இனிமேல் அழுது புலம்பு சரி வருமா, மன்னிச்சுங்கன்னு சொல்லி போட்டோமா சரி வரப்போகுதா? நாங்க அதனால தான் சொல்றோம், அதுக்கு அந்த நிமிஷத்துல யுத்தம் முடிஞ்சு தோல 2009 மே மாதம் 19ஆம் தேதி, மே மாதம் 29ஆம் தேதி நாங்க அன்றைக்கு ராஜபக்சோட அரசாங்கத்துக்கு 14 கோரிக்கை ஒன்று முன்வைக்கிறோம். கோரிக்கை முன்வச்சு அதுல தான் நாங்க தான் சொல்றோம் தோல, முதல்ல உண்மையை கண்டறியும் ஆணைக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற கூற்றினை முதலாக முன்வைக்கிறோம். நாங்க சொல்ல வந்து கேட்ட வேறு இல்ல, யுத்தம் முடிஞ்ச அடுத்த நிமிடமே தங்களை மாற்றிக்கொண்ட அந்த சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்ட ஒரே கட்சி ஜேவிபி.
அப்ப அந்த வகையில நாங்க இப்ப இவ்வாறான இதுகள் நாம் முன்னெடுத்த போதிலும் கூட அவைகள் அன்றைக்கு இந்த இந்த பேச்சுகளுக்கு செவிமடுக்கின்றவர்கள் குறைவாக இருக்கு. ஆனா ம். இன்றைக்கு நிச்சயமாக செவிமடுக்கிறவர்கள் அதிகரித்திருக்கின்றார்கள். செவிமடுக்கிறது மாத்திரமல்ல, எதிர்வரும் 21ஆம் திகதி இதெல்லாத்தையும் கனவு நனவாக போகின்ற நேரம் அதன் பிறகு நிச்சயமாக மக்களுக்கு தெரிய வரும் எங்களுடைய நோக்கம் குறிக்கோள் என்னவென்று. அதுக்கு பிறகு நாங்க நிச்சயமாக இந்த மக்களோட உங்களோட எல்லாமே சேர்ந்து தான் தோழர் இந்த நாட்டில் இனக்கியத்தையா மக்களுடைய பிரச்சனைகளையா அனைத்தும் தீர்க்க போகின்றோம். நாங்க நம்புகின்றோம் அதற்கு மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இல்ல இதுல நீங்கள் அந்த கடந்த கால தவறுகளை மறுக்கவும் இல்லை, அதை வெளியில கடந்த கால தவறுகளை எவ்வாறு மாற்றி அமைத்துக் கொண்டீர்கள் என்பது பற்றி குறிப்பிட்டீர்கள். நீங்க சொன்னது போல எனக்கு எங்களுடைய பாடசாலை கால ஞாபகம். அப்போதான் ஜனதா விமுக்தி பெரமுன என்ற கட்சி தேசிய நீரோட்டத்தில் இல்லாவிட்ட அரசியல் நீரோட்டத்தில் கலந்து கொண்ட வேளையில் தமிழ் பிரதிநிதிகள், தமிழ் பேசுகின்ற பிரதிநிதிகள் மிக குறைவு. அஞ்சானுமா நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகி இருந்தார். ராமலிங்கம் சந்திரசேகரன் என்பவர் அப்போதான் கொழும்பிலேயே தன்னுடைய அரசியல் ஆரம்பத்தை கொண்டு வருகிறார். அந்த இடத்திலிருந்து நீங்கள் இப்பொழுது யாழ்ப்பாணத்துக்கு வந்து ஒரு தடத்தை உருவாக்கி இவ்வளவு ஒரு கட்டமைப்பு ஒன்றை கொண்டு வந்து இப்போது யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு தனியான ஒரு இளைஞர் கட்டமைப்பு ஒன்று உருவாகி இலங்கையின் அனைத்து இடங்களிலும் இப்பொழுது தமிழ் பிரதிநிதித்துவம் இருக்கிறது. தேசிய மக்கள் சக்திகள் என்று குறிப்பிடுகின்ற அளவுக்கு இந்த வளர்ச்சி காலப்போக்கில் எப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் ஒரு தேசிய கட்சி ஒன்று வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்வது என்பது ஒரு பெரிய சவாலான விடயம். அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். ஒரே ஒரு வார்த்தை இருக்கு. நான் உண்மையிலே யாழ்ப்பாணத்துக்கு கட்சியில சொல்லும் பொழுது நீங்க யாழ்ப்பாணத்துல போயிட்டு வேலை செய்யணுமென்று நான் சொன்னேன், ஏலாது. கட்சியில அப்புறம் மறுபடியும் எங்களோட சிசியில வாதம் எப்படி இல்லை, நீங்க தான் போகணும். பிறகு நாங்க கட்சி என்ன சொல்லுதோ அதை நாங்க செய்யக்கூடிய செய்யறது கட்சியின் முடிவு தான் இருக்கு. சரின்ட்டு நான் இங்க வந்த பிறகு எங்களுக்கு தெரியும். நான் 2010ஆம் ஆண்டு ஒரு தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்துச்சு. 19 9 நினைக்கிறேன். சரியா நான் யாழ்ப்பாணம் முழுவதும் ஒரு வேன் ஒன்று எடுத்துட்டு ஓடுனேன். யாழ்ப்பாணம் முழுவதும் ஓடி பார்த்தா என்னை பார்த்து ஒருத்தர் கூட சிரிக்கிறது. யாழ்ப்பாணத்துக்கு என்னை பார்த்து ஒருத்தர் சிரிக்கிறது. அதே நேரத்தில் நான் மலையகத்தில் போயிருந்தா எனக்கு கை உயர்த்தி கையை காட்டி கை வலி வந்துடும். அவ்வளோ சரி, அதெல்லாம் விடுங்களேன். அதன் பிறகு தோழும் நாங்க ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில எங்களோட செயற்பாடுகளை முன்னெடுத்துகின்ற போது நாங்க பல்வேறு சவால்களை எதிர்கொண்டது உண்மை. இருந்தாலும் கூட எனக்கு ஒரு திடமான நம்பிக்கை இருந்தது. என்னண்டா நாங்க படிக்கின்ற போது பண்டாரவள தென்மேயத்தில் படிக்கின்ற போது எங்களோட ஒரு தமிழ் ஆசிரியர் அவர் சொல்லுவார்கள் அடிக்கடி, தமிழ் மீன்படே யாழ்ப்பாணம் என்பது யாழ்ப்பாணம் என்னன்னு தெரிய மாட்டா உனக்கு அப்படி சொல்லுங்க சார் அப்படின்னா, யாழ்ப்பாணம் என்பது மாற்று கருத்துக்களின் ஊற்றிடா. நாட்டில் இருக்கின்ற கலையா, இலக்கியமா, மொழியா, அல்லது அந்த 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 கலை இலக்கிய மொழிகள் அல்லது அல்லது அதற்குரிய ஆற்றல் உள்ளவர்களா, இது எல்லாத்தையும் ஒரு ஒரு பெற்றெடுத்த இடம் அடாப்பான் அப்படிம்பாரு. அப்ப அது நான் சொல்ல பிறகு உணர்ந்து எப்படின்னு கேட்டேன். நான் கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியும், வெள்ளவத்தில் நம்ம சிவத்தம்பி சார் இருக்கும் பொழுது வெள்ளவத்தில் நான் போறது அடிக்கடி போட்டு சண்டை போடுவோம். நாங்க இன்னும் கொஞ்சம் பேர்லாம் போச்சு கடவுள் சம்பந்தமான பிரச்சனை. அவன் கடவுள் அப்ப சந்திரா நீ என்ன சொல்ற அப்படிம்பாரு. சரி தடியும் கையில வச்சுக்கிட்டு அது நான் தெரியும் தானே சார் என்னை பத்தி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு பிறகு ஒரு நாள் நானே அவரோட வாயில சொன்னேன், சார் எனக்கு அந்த சிறுங்கடவுளும் பெருங்கடவுள் எனக்கு தெரியாது சரியா, ஆனா நான் என்கிட்ட ஒரு எதிர்காலத்துல கேட்டா சொல்லுவேன், எங்களுக்குன்னு ஒரு கடவுள் இருந்தார், சிவத்தம்பின்னு ஒரு கடவுள் இருந்தார் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டாலோ உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நீ கண்டிருப்பீங்க, அனுபவம் இருக்குங்க. தமிழ்ல பேசுனா தமிழ்ல பேசணும், இங்கிலீஷ்ல பேசுனா இங்கிலீஷ் பேசணும். கலையை பத்தி பேசணுமா, எழுத்தை பத்தி பேசணுமா, இலக்கியத்தை பத்தி பேசணுமா, எழுத்து எப்படி உருவாகுனது சார்னு கேட்கிறோமா இருந்தா, பரிணாம வளர்ச்சி எப்படி சார்னு சொன்னா, அல்லது கோட்பாடுகள் என்ன, முதலாளித்து கோட்பாடு என்ன, அல்லது டேவிட் நிக்கார்டோட கோட்பாடு என்ன, மார்க்ஸ் கோட்பாடு எல்லாமே தண்ட தலையில வச்சு கொண்டிருக்கின்ற பெரிய அப்ப அவ்வாறான நபர்களை கடவுள்னு சொல்றதுல எந்த விதமான சிக்கலும் இல்லை எனக்கு. நான் சொல்ல முடியும் என்கிட்ட அவ்வாறான ஒரு நம்பிக்கையில நான் வந்தேன். சரியா வந்த போதோடு உண்மையிலே நமக்கு இன்னைக்கு அந்த அந்த இதுகள் இருக்குதான், கேள்விகள் இருக்கு. நான் இன்னைக்கு கூட சொல்றவங்க தான் அந்த இன்னைக்கு 10 வருடங்களுக்கு மேலாகுது. 10 வருடமா இன்னும் நம்ம தேடிக்கொண்டிருக்கிற அந்த உண்மையான ஊற்று எங்க இருக்குதோ எங்கேயா பிடிச்சி எடுப்போம்ண்டு. சரியா ஆனா அந்த ஊற்றுக்கள் இன்னைக்கு கிடைக்காவிட்டாலும் கூட யாழ்ப்பாணத்துல அந்த ஊற்றுக்களை பிரபாகிக்கின்ற
பெரிய கூட்டம் ஒன்று கிடைச்சிருக்கு. நல்ல இளைஞர் அணி கிடைச்சிருக்கு. நல்ல சகோதரிகள் கிடைச்சிருக்கிறார். அப்ப அந்த 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 வெற்றிங்கிறது, மகிழ்ச்சிங்கிறது எனக்கு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்ப ம். அதுக்கு நாங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், நாங்க இந்த அரசியலை செய்யறது, அல்லது நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்தை எந்த தலையில கட்டிட்டு போறதுக்குன்னா, நான் பொடிங்க எல்லாத்தையும் நாளைக்கு இந்த யாழ்ப்பாணத்தை ஆளுகின்றவர்கள் அல்லது ஜேவிபி ஆளுகின்றவர்கள் யாழ்ப்பாணத்து இளைஞர்கள், யுவதிகள் கையில் எடுக்கும். அதனால நான் சொல்றது, வியாபாரம் எந்த கையில் எடுக்கடா, சிகப்பு கொடி எடுங்கடா உங்களோட கைக்கு அப்படின்னு. இன்னைக்கு எடுத்த இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால எதிர்காலத்தில் எங்கள் மீது வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே, யாழ்ப்பாணத்தில் இருந்த யாழ்ப்பாணத்து குரல், யாழ் மண்ணிலே பிறந்தவர்கள் இதெல்லாத்தையும் சுக்குநூறாக்கிவிட்டு மக்களை சரியான பாதையை காட்டுகின்ற பாதையை தெரிவு செய்வார்கள். திடமான நம்பிக்கை எனக்கு இன்னைக்கு உருவாகி. இப்போ தேசிய மக்கள் சக்தி வடக்கு கிழக்கிலிருந்து பெறப்போகின்ற வாக்குகளின் பெருமானம் இம்முறை கட்டாயமாக தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வெற்றி கிடைப்பதாக இருந்தார். கடந்த காலங்களை பொறுத்தவரையில் ஆயிரக்கணக்கான இல்ல நூற்றுக்கணக்கான வாக்குகள் தான் கிடைத்திருந்தன தேசிய மக்கள் சக்தி. அதுபோல கடந்த 2019 ஜனாதிபதி தேர்தலை எடுத்துக்கொண்டாலே ஒட்டுமொத்தமாக 3% வாக்குகள் தான் அனுரகுமார் திசாநாயக்கு கிடைத்தன. இந்த சடுதியான அதிகரிப்பு இப்போது ஜனாதிபதியாக வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற உங்களது அதிதீவிரமான நம்பிக்கை, இந்த இரண்டு விடயங்களுக்கு காரணமாக அமைந்தது கடந்த கால ஆட்சியாளர்களின் தவறுகள் மட்டும்தானா, இல்லாவிட்டால் அனுரகுமார் திசாநாயக்கவும் தேசிய மக்கள் சக்தியும் கட்டி எழுப்பி இருக்கின்ற ஒரு எதிர்காலத்துக்கான நம்பிக்கை? நிச்சயமாக மிகவும் நல்ல கேள்வி. ஒரு உண்மத்தை இதை சொல்ல வேண்டும். என்னன்னு கேட்டால், நாங்கள் 2019ஆம் ஆண்டு இந்த தேர்தலில் கலந்து கொண்டு தேர்தலிலே 3% வாக்குகளுக்கு விழுகின்ற போது, நாங்கள் என்ற கட்சி என்ற வகையிலும் கூட நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். நாங்கள் இவ்வளவு தூரம் கஷ்டப்படுகின்றோம், இவ்வளவு லஞ்ச ஊழல் மோசடிக்காக எதிராக பேசுகின்றோம், எங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளத்தை கூட நாங்கள் 1% கூட எடுத்துக்கொள்ளாது மக்களுக்கு சேவை செய்கின்றோம். கடந்த காலத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட எங்களுடைய அமைச்சு துறைகளில் நல்ல முறையில் வேலை செய்து காட்டினோம். அம்பந்தொட்டையில் கொண்ட வேலைகள் செய்தோம். திஸ்ஸமாராம் பிரதேச சபையில் நல்ல முறையில் செஞ்சோம். ம். அவ்வளவு செஞ்சும் கூட இந்த மக்கள் எங்களை ஆதரிக்கவில்லையே என்கின்ற குற்றச்சாட்டு அல்லது அப்படியாப்பட்ட ஒரு சிந்தனும் இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு தெரியும், தோறு இன்று அல்ல, எங்களோட விஜய் வீரத்தோடு சொல்லுவாரு, இன்று அல்ல, நாளை அல்ல, நாளை மறுநாளாவது உண்மையை சூழ மக்கள் அணிதிரள்வார்கள். அன்றைக்கு நிச்சயமா, அது வரைக்கும் நாங்க இதை பிடிச்சு கொண்டு போகணும். தளர இயலாது, தடம் புரள இயலாது. அப்படி அப்ப நாங்க தொடர்ச்சியாக நாங்க இங்க இருக்கின்ற இந்த அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்து வந்த போது, உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக ஞாபகம் இருக்கு, 2022ஆம் ஆண்டு காலத்தில் ஏற்பட்ட போராட்டம், கோல்பேஸ் போராட்டம். என்ன கோல்பேஸ் ம். போராட்டத்தினுடைய லோஷன் நீங்க அடிக்கடி சொல்லுகின்ற வார்த்தைக்கு என்னன்னு கேட்டா, அதாவது அந்த போராட்டத்துல முழு நாட்டு மக்களும் வடகிழக்கில் இருக்கின்ற மக்களும் பூரணமாக கலந்து கொள்ளாவிட்டாலும் கூட அவருடைய உள்ளத்திலிருந்து ஆசீர்வாதம் வழங்கினார்கள் உங்களுக்கு எல்லோரும். எல்லா இடங்களிலும் நான் போய் போகாத இடங்கள் எல்லாருமே கோல்பேஸ் போராட்டம், பொடிங்களுடைய போராட்டம், அந்த நியாயமான எனவே கோரிக்கை. ஒரு சின்ன குறுக்கோடு வந்து அந்த அந்த கால்ஃபேஸ் போராட்டம் இல்லாவிட்ட அறகலை அந்த போராட்டத்தில் ஜேவிபி தேசிய மக்கள் சக்தியின் பங்கு என்ன? பின்களமாக இருந்ததா, பின்னணியில் இருந்ததா, அவர்கள் தான் பிரதானமாக நின்றார்களா? இல்ல, நாங்க சொல்லவில்லை. நாங்க சொல்ல பின்களம், முன்களம் அல்லது பிரதானிகள் என்று நாங்கள் கூற வரவில்லை. அந்த போராட்டத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களோட சோசியலிச இளைஞர் சங்கம், எரங்க குணசேகர, ம். அது முக்கிய புள்ளி. ஏன்னா அது நேரத்தில் எங்களோட தொழிற்சங்கங்கள் அதுல முக்கிய புள்ளி. எங்கட பிரேமநாத்னு சொல்லி எங்கட கலைச்சம், சோசியலிச கலைச்சம் முக்கிய ஆக்கள். அதே போல எங்கட மாணவரால் முக்கிய ஆக்கள். நான் சொல்றேன், அப்படியாப்பட்ட அந்த போராட்டத்தை விடக்கூடாதுன்னு சொல்லி நான் எங்கட பக்கத்துல சொல்ல எடுத்துக்கொண்டா, நாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாவட்டத்தில், இந்த மாவட்டத்தில் இன்னைக்கு 50 பேர் போங்க, இந்த மாவட்டத்தில் இன்னைக்கு 50 பேர் போங்க, இந்த மாவட்டம் அப்படி தோல நாங்க என்கிட்ட இதை உயிரோட்டமாக வைத்துக் கொள்வதற்காக வேண்டி எங்களால் என்ற வேலைகள் முன்னாடி அது ஆன போதும் கூட எங்களுக்கு தெரியும், இந்த போராட்டத்தில் பல்வேறு அமைப்பு ரீதியான குளறுபடிகள் இருக்கின்றது என்பது எங்களுக்கு தெரியும். ம். அதனால இதை வந்து நம்மெல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு வேறொரு மாற்றத்தை நோக்கி கொண்டு போக முடியாதுங்கிறது எங்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் கூட இந்த போராட்டத்தை மழுங்கடிக்க விடக்கூடாதுங்கிற நிலைப்பாட்டை நாங்க இருந்தோம். அதனால அதற்கு முன்னணியில இருந்து செயல்பட்டும் இருக்கிறோம், பின்னால இருந்து செயல்பட்டு இருக்கணும், சைடால இருந்தும் நாங்க அதுக்கான எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கின்றோம் தோன்றும். பதினாறு சொல்ல உண்மையிலே நாங்க மிக தெளிவாக சொல்ல வேண்டிய விடயம் ஒன்று. அப்ப அந்த போராட்டத்துக்கு பிறகு நாட்டுல
ஏற்பட்ட நிலைமைகள், அந்த நிலைமைகளுக்கு பிறகு தொடர்ச்சியாக நாங்கள் மக்கள் மத்தியில் செயல்பட்டோம். மக்களை அணிதிரட்டுகின்ற வேலைகளை முன்னெடுத்தும். ஏனெண்டா எங்களுடைய அந்த 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன நல்ல முறையில் நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம். அப்ப எங்களுடைய ஒரு பலமான இருந்த அமைப்பு ஏன் பலவீனமாகனது நாங்கள் திரும்பி பார்த்தோம். அதுக்கான உடல் ரீதியான அகநிலை புறநிலை காரணிகளை நல்ல முறையில் ஆராய்ந்து பார்த்து, அப்படியாக இருந்தால் நாங்கள் மக்கள் மத்தியில வேகமாக எங்களுடைய அமைப்பு ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்தோம். அதன் பிறகு ஒரு வட்டாரத்துக்கு ஒரு அமைப்பு என்ற வகையில நாங்க கட்டியெழுப்புறதுக்கான வேலைகளை முன்னெடுத்தோம். பிறகு அந்த வட்டாரங்களை கட்டியெழுப்ப பிறகு அதை தொகுதி மகாநாடாக மாற்றுகின்ற வேலைகள் செய்தோம். அதன் பிறகு இலங்கையில் பெண்களை அணிதிரட்டுகின்ற வேலையை வேகமாக முன்னெடுத்தோம். அப்ப அந்த பெண்கள் மாத்திரமல்ல, எந்தெந்த துறையில இருக்கின்றார்களோ, மாணவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, இளைஞர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று தொழிற்சங்கத்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி, வங்கி ஊழியர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, லாயர்ஸ் மாறா, டாக்டர்ஸ் மாறா, எல்லா துறையில இருக்கின்றவர்களையும் அணிதிரட்டுகின்ற, அவர்களோடு உரையாடுகின்ற, இந்த நிலைமைகளை பற்றி பேசுகின்ற ஒரு செயற்பாட்டில் முன்னெடுத்தோம். அந்த செயற்பாட்டினுடைய விளைவாக இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற மக்கள் மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கின்ற மக்களும் கூட எல்லா நாடுகளுக்கும் தோழர் அனுர வெளிநாடுகளுக்கு சென்றார். வெளிநாடுகளுக்கு சென்று மக்களுடைய ஆதரவையும் பெற்றுக்கொண்டார். அப்ப அந்த ஆதரவு மாத்திரமல்ல, கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு அழைத்தது அனுரகுமார் திசாநாயக்காவை. இந்தியாவுக்கு அழைத்து அங்க இருக்கின்ற மிகவும் பெருமதி வாய்ந்த ஒரு உரையாடலை நாங்கள் செய்தோம். அப்ப அதன் பொழுது நாங்கள் இந்தியா எங்கள் மீது இருந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்வதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்தோம். அப்ப அந்த வகையில் எல்லா பக்கமும் இன்றைக்கு வெற்றி வாகை சூடுகின்ற ஒரு இயக்கமாக மாறினோம். அப்ப அந்த மாற்றத்தினுடையனேயே இன்றைக்கு எதிர்வரும் 21ஆம் திகதி உச்சகட்ட வெற்றியை அடைவதற்கு ஏதுவான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த சூழலில் ரோஷன் நிச்சயமாக இந்த நாடு வெற்றி பெற்றே ஆக வேண்டும். இது எங்களுக்காக அல்ல, எனக்காக அல்ல. உண்மையிலேயே நாளைய சமூகம், இலங்கை சமூகம் என்ற ஒரு சமூகம் இருக்க வேண்டும் என்றால், அது தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்றால், நிச்சயமாக இந்த மாற்றத்தை செய்தே ஆக வேண்டும். அதனால் இந்த 21ஆம் திகதி நடைபெறுகின்ற தேர்தல் என்பது வெறுமனே 2 கட்சிகளுக்கு இடையிலான ஒரு போராட்டம் அல்ல. அப்ப இது நாள் வரைக்கும் இந்த 2 கட்சிகளுக்கு இடையிலேயே இந்த அதிகாரங்கள் பரிமாறிக்கொள்ளப்பட்டது. இப்ப மக்களுக்கும் நாங்கள் சொல்லுகிறோம், 76 வருடங்களாக நாங்கள் இந்த 2 கட்சிகளுக்கு இடையிலே அவர்களை பிடித்தோம், நுகர்ந்தோம், எல்லா வகையிலையும் அவர்களை பரிசித்து பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு அவர்கள் எல்லோருமே சேர்ந்து எங்கட தலையில மண்ணை வாரி போட்டிருக்கிறாங்க. அதான் அப்ப இந்த 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 நிலைமைகளை தொடருமாக இருந்தா வேற எதுவும் இல்ல. நாளைக்கு நாளைக்கும் இதற்கு பிறகும் கூட நாங்க இந்த பச்சை நீலம் சஜித் மைந்தா அல்லது ரணில் என்று ஓடுவோமாக இருந்தா வேற எதுவும் இல்ல லோசன், எங்களோட கையால மண்ணவாரி எங்களோட பிள்ளைகளுடைய தலையில போடுறதுக்கு. அதனால நாங்க இதை கேட்கறது எங்களுக்காகனா அல்ல, மக்களுக்கும் சொல்றோம். மக்கள் என்னடப்பா 76 வருஷமா நீங்க கொடுத்தீங்க தானே 2 பேருக்கும், ஒரு 5 வருஷம் எங்களுக்கும் கொடுத்து பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். நீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த முறை ரணில் விக்ரமசிங்காவும் சஜித் பிரேமதாசாவும் மீண்டும் ஆட்சிக்கு வருவதனூடாக எதுவுமே நடக்க போறது இல்லைங்க. நல்லா தெரியும், தமிழ் மக்களுக்கு நீங்க வாக்குறுதி அளிக்கிறாங்க தான். நேற்று காலையில நீங்க பார்த்தீங்களான்னா, காலையில மாவை சேனாதி ராஜா, என்னோட நண்பர், அண்ணன் அன்பாக அழைக்கின்றவர், காலையில சொல்லுகின்றார், நாங்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவளிக்கின்றோம், அதுதான் எங்களுடைய தீர்மானம், எங்களுடைய மத்திய குழுவின் தீர்மானம். பின்னேரம் போயிட்டு இன்னொரு இடத்துல சொல்றார், இல்ல அதுக்கு நாங்க எதிர்ப்பு, நாங்க பொது வேட்பாளையை ஆதரிக்கின்றோம். ஒரு ஒற்றுமை இல்ல, ஒரே கட்சியை சார்ந்தவர். அப்ப இன்றைக்கு இவ்வாறான குழப்பகரமான நிலைமை தானே லோசன் இன்றைக்கு வேறு ஆட்கள் இதுல விளையாடுறதுக்கான களம் ஏற்படுத்தி, அந்த களத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் யார்? சுமந்திரன் ஒண்ணு சொல்றார், இன்னொரு பக்கம்
ஸ்ரீதரன் இன்னொரு பக்கம் இழுத்து கொண்டு போறார். ரெண்டு பக்கம் பச்சோந்தி மாதிரி நம்மட மாவை அண்ணா அங்கிட்டு இங்கிட்டு மாறி கொண்டிருக்கிறார். அதுக்கடையில என்னமோ கரட்டாம்பூச்சி மாதிரி இன்னைக்கு நம்மட சாணக்கியனும் என்னென்னமோ சொல்லி கொண்டு போறார். என்ன இப்ப எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த இந்த தோழர், உங்களுக்கு தெரியும், நீங்க அடிக்கடி பேசியிருக்கின்ற விடயம் இது. நான் பேசுறேன், நான் கேட்டேன். கடந்த காலங்களில் ராஜபக்சாக்களோடு இருக்கின்ற பொழுது தமிழ் மக்களுக்கு எதிராக ஐக்கிய நாடுகளுக்கு சபைக்கு சென்று தமிழ் மக்களுக்கு எதிராக வாக்குமூலம் அளித்த நாலக்க குடேவா எங்க இருக்கிறார் இன்றைக்கு? இந்த சரித்தோட கடந்த காலங்களில் கடுமையான இனவாதத்தை பேசிய தூண்டிய அதற்காக வேண்டி என்ன பல்வேறு நடவடிக்கைகள் தம்பிக்கிற அளவுக்கு எங்க இருக்கிறார் இன்றைக்கு? இந்த நபரோட கடந்த காலத்துல பாரிய கொள்ளைகளை மேற்கொண்ட மோசடிகளை மேற்கொண்ட நபர்கள் எங்க இருக்கின்றார்கள்? லக்ஷ்மன் கிரியல் எங்க இருக்கிறார்? அவரோட மகள் எங்க இருக்கிறார்? கபீர் அசீம் எங்க இருக்கிறார்? நாட்டை பாதுகாக்கிற வந்தவர்கள். நாங்க சொல்லுகின்றது இதெல்லாம் தொடர்ந்து நாங்கெல்லாம் செத்து போயிருந்தா பரவாயில்லை, நீங்க எல்லாம் இல்லாம இருந்தா பரவாயில்லை, இன்னைக்கு சொல்லி கொண்டு போவோம். நீங்க எல்லாம் உயிரோடு இருக்கு. நீங்க எல்லாம் உங்களோட கருத்துக்கள் மறுபக்கம் ரிவைன் பண்ணி பார்த்தா தெரியும், நாட்டுல எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கீங்க, சொல்லியிருக்கீங்க. அப்ப அதனால நாங்க நாங்க மிக தெளிவாக சொல்லுகின்றோம். நான் கேட்டேன், அப்ப இந்த நிலைமையின் கீழ் வடக்கிலே இன்றைக்கு எங்களுடைய அரசியலை முன்னெடுத்து வருகின்றோம். வடக்கில் இருக்கின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இன்றைக்கு தமிழ் மக்களை கைவிட்டு இருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் என்ன செய்வதென்னு தெரியாத நிலைக்கு தள்ளி வச்சிருக்கின்றார்கள். அதனால் தமிழ் மக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். இன்றைக்கும் அர்ப்பணிப்போடு தியாகத்தோடு உண்மைக்காக பேசுகின்ற செயற்படுகின்ற இயக்கம், அரசியல் கட்சி தேசிய மக்கள் சக்தி. பயமில்லாது எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள், உங்களுடைய தோழனாக நாங்கள் இருப்போம் என்ற உறுதியை இந்த இடத்தில் நாங்கள் வழங்கி கொடுக்கிறோம். மக்கள் வாக்களிக்க முதல், ஒரு சில தீர்மானங்கள் எடுக்க முதல், அவர்கள் சந்தேகத்தோடு தேசிய மக்கள் சக்தியை நோக்குவதற்கான ஒரு சில காரணங்களை நாங்கள் விமர்சன ரீதியாக பார்க்கிறோம். ஒன்று, நிர்வாக அனுபவம் என்ற ஒரு விடயம் இதுவரை காலமும் இல்லாத ஒரு கட்சி. 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல 3% வாக்குகள் தான் கடந்த ஜனாதிபதி தேர்தல் பெறப்பட்டது. எனவே இந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு தேசிய மக்கள் சக்தி எதை இனி செய்யும் என்ற ஒரு கேள்வியோடு இருக்கிறார். ஒன்று. இரண்டாவது, இப்போதுதான் தமிழ் பேசும் மக்களின் பிரதிநிதித்துவம் இந்த தேசிய மக்கள் சக்தியில் நம்பிக்கையோடு பார்க்கப்படுகிறது. அதுபோல 3வது முக்கியமான விடயமாக சொல்லப்படுவது தேசிய மக்கள் சக்தி கடைக்கொண்ட பொருளாதார கொள்கைகள், அவர்கள் இத்தனை காலமும் எடுத்த சர்வதேச ரீதியிலான சில வகையான எதிர்ப்பு கொள்கைகள் போன்ற விடயங்கள். இவற்றுக்கான தீர்வுகளை அடையாளம் கண்டு இந்த முறை தேர்தல் பிரசாரங்களில் நீங்கள் முன்னெடுத்திருக்கிறீர்களா? அனுரகுமார் திசாநாயக்க அதை மேடைகளில் மிக தெளிவாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக. இந்த பொருளாதார பிரச்சனை, பொருளாதார கொள்கை எடுத்துக்கொண்டாலும் கூட எங்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு ஒன்று, நாங்கள் அனுபவம் இல்லை, புதிய ஆக்கள், அரசாங்கம் செய்ததில்லை, அதனால அந்த தகமை இவர்களுக்கு இல்லைன்னு சொல்லுகின்ற போக்கு கருத்து இருக்கு. அப்ப எங்களுக்கு அனுபவம் இல்லைங்கிற அதே நேரத்துல தோழர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், என்ன பெஸ்ட் ராஜபக்சாவுக்கு என்ன அனுபவம் இருக்குது, என்ன ஆற்றல் இருக்குது, கொள்ளையடிக்கிறதுல ஆற்றல் இருக்கு தோழருக்கு. அவர்களால் இந்த நாட்டை ஆள முடியுமா? இருந்து ராஜபக்சாவுக்கு என்ன இருக்குது? கேம் விளையாட முடியும், கேம்ல அங்க இங்க மாட்ட காய்கள் நகர்த்த முடியும். அப்ப அதுல இருக்கின்ற அமைச்சர்மார்களுடைய செயல்பாடு இப்படி இருக்குது. நான் சொல்ல வந்தேன் என்னன்னு கேட்ட லோஷன், நாங்க நாங்க சொல்லுகின்றோம், நாங்கத்தான் சொல்லுகிறோம், நாங்கள் என்று சொல்லுகிறோம், நான் என்று சொல்லவில்லை. என்னால முடியும் சொல்ல, அனுரையும் சொல்ல, நான் ஒரு என்ன ஒரு மாயாஜால வித்தை காட்டுகின்ற ஆக்கள் இல்லை. இந்த நாட்டு மக்களுக்கு முடியும். நாட்டு மக்கள் சரியான முறையில் வழிகாட்டியாக இருப்போமாக இருந்தா இந்த நாட்டை நீங்க கட்டி எழுப்புவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு. அப்ப அந்த 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 நம்பகத்தன்மை இதனால் வரைக்கும் பெற்றுக் கொடுக்க இல்லை. அதனால இந்த நாட்டில் பொருளாதாரம் நெருக்கடியில் வீழ்ந்திருப்பது உண்மை. அந்த நெருக்கடிங்கிறது அதால பாதாளங்கிறது எங்களுக்கு உண்மையாக தெரியும். ஆனாலும் கூட நமக்கு தெரியும் லோஷன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்ன நீங்க தேடி பாருங்க எத்தியோப்பியா அப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எங்க இருக்குது எத்தியோப்பியா? 10 வருஷத்துக்கு முன்ன கொஞ்சம் தேடி சூடான் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு சூடான் எங்க இருக்கு? இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்ன நீங்க தேடி வியட்நாம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு வியட்நாம் எப்படி இருக்கு? உலகத்துல வேகமாக
வேகமாக அதிவேகமாக முன்னேறி வருகின்றன. சொல்ல வர என்னன்னு கேட்ட தோழ, உண்மையிலேயே இந்த நாடுகளை கட்டி எழுப்புவதற்கு அதற்கான சரியான தலைமைத்துவம் ஒன்று இருக்குமாக, அது அர்ப்பணிப்பு, தியாகம், வெளிப்படை தன்மையுடனான ஒரு அமைப்பு அல்லது தலைமைத்துவம் இருக்குமாக இருந்தால் இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர்கள் கட்டி எழுப்புவார். ஏன் நான் இது மறுபடியும் வலியுறுத்தி கூறுகின்ற, அண்மையில் இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு ஜப்பான்கார் ஒருத்தரையும் ஸ்ரீலங்கன் ஒருத்தரையும் எங்களோட நண்பர்கள் சந்திச்சு அவர் கூட உரையாடி கொண்டு போகின்ற பொழுது கடைசியாக கேட்ட ஒன்று தான், இந்த ஜப்பான்காரர்களும் ஜப்பான்காரர்களும் யாரு ஸ்ரீலங்கன் கேட்டு, அப்ப ஸ்ரீலங்கன் கிட்ட கேட்டு அனுர வெல்லுகின்றார் லோசன், எந்த மாற்றமும் இல்லை. அதனால விட்டு நாங்க மக்களிடம் கேட்டுக்கொள்றோம்னு தான் இன்னைக்கு விருப்பு வாக்கு, அந்த வாக்கு இந்த வாக்கு தடுமாற்றங்கள் வேண்டாம். நேரடியாக திசை காட்டிக்கு முன்னுக்கால அனுரகுமார் நாயக்காக்கு முன்னுக்கால புள்ளடி போடுங்க. நிச்சயமாக அனுரகுமார 50 அல்ல, அதற்கெல்லாம் அப்பால் 21ஆம் தேதி தெரிய வரும். அதனால வந்து இதுல சந்தேகம் கிடையாதுங்க, திடமான நம்பிக்கை இருக்கின்றது எங்களுக்கு. ஏண்டா மக்கள் ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி நகருகின்ற போது நிச்சயமாக நாங்கள் நம்புறோம் அந்த மாற்றத்துக்கு பெருந்திரளான மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். ம். அப்ப அந்த 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 அடிப்படையில அது மாத்திரமல்ல, இந்த பெருந்திரளான மக்களுடைய ஆதரவினை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக, பெற்றுக் கொள்வதற்காக நாங்கள் இதற்காக வேண்டி எங்களுடைய ஆயிரக்கணக்கான சகாக்கள் பாரிய அர்ப்பணிப்போடு செயல்படுகின்றார். அவருடைய அர்ப்பணிப்பு நிச்சயமாக 21ஆம் தேதி பலனாக கிடைக்கும். ஒரே சுற்றுல அனுர ஏகேடி வெல்லுகின்றார். சரி, தற்செயலாக மாறி நடந்தால், அதாவது வேறு யாராவது ஒரு வேட்பாளர் சஜித் அல்லது ரணில் இந்த இடத்துல வெற்றி பெற்றால் உங்களது கட்சியின் அடுத்த அரசியல் போக்கு எவ்வாறு இருக்கும்? நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த நகர்வு எவ்வாறு இருக்கும்? அப்படி நடந்தால் இப்படி நடந்தால் என்ற கருத்துக்கள் கூறுவது விட, நான் நினைக்கின்ற நிச்சயமா அதுபோல இந்த தேர்தல்ல வித்தியாசம் இல்லை, சந்தேகம் இல்லை, ம். கூட வெல்றார். ஏனென்றா இந்த 76 வருடங்களாக நாங்கள் பட்ட துன்பங்கள் போதாதா என்கின்ற கேள்வி மக்கள் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஒரு மாற்றத்தை காணக்கூடாதான்னு மக்கள்கிட்டையும் மக்களே சொல்லுகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டு சொன்னதோட இன்றைக்கு இந்த முறை எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கின்றார்களா இல்லையா என்பதை விட, நாங்கள் போற ஒவ்வொரு இடத்துலையும் மக்களுடைய ஆதரவு, நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் அப்பாங்கிற ஒரு 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 குரல் எல்லா இடத்திலிருந்தும் ஒலிக்கின்றது. அதனால் தோழ இந்த முறை இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாக்குகளும் கூட நிச்சயமாக ஒரு தீர்மானகரமான நிலைமையை தோற்றுவிக்கின்ற ஒரு முடிவாக அமையும் என்று நாங்கள் நினைக்கிறோம். ம். நான் ம். அடிக்கடி இங்க இருக்கின்ற தோழர்களுக்கு கூறுகின்ற ஒரு வார்த்தை, கனூரோட வெற்றியானது வெறுமனே சிங்கள மக்களுடைய வெற்றியாக இருக்கக்கூடாது. தமிழர்கள், முஸ்லிம்கள், அது யாழ்ப்பாணம் அல்லது காங்கேசன் துறை மானிப்பாயிலிருந்து அங்க செங்கலடி வரைக்கும் எல்லா பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுடைய பங்கும் இருக்கின்றது இதில். ஆனா எங்களுக்கு நன்றாக தெரியும், தென்னிலங்கையில் இருக்கின்ற பெரிய அலை இங்க இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால மட்டும் இங்க விரலுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்க வீங்குவோண்டு எங்களுக்கு தெரியும். விரலுக்கு அப்பால் எல்லாத்தையும் வீங்க வச்சு கொண்டு கடைசி நேரத்துல விரலையே விட்டு எறிகின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் போக மாட்டோங்கிறது எங்களுக்கு தெரியும். அதனால வேண்டி இங்க இருக்கின்ற நிலைமைகள் என்னவென்று எங்களுக்கு தெரியும். அதன் பொழுது எங்களுக்கென்று ஒரு கணிப்பீடும் இருக்கின்றது. இந்த இதுதான் எங்களுடைய யாழ்ப்பாணத்தினுடைய முடிவுகளாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நாங்கள் நம்புகின்ற முடிவு எங்களுக்கு கிடைக்குமாறு எங்களுக்கு சந்தோஷம். அனுர்குமார் திசாநாயக்கா, நீங்க சொன்னதுதான் மேடைகளே சொல்லிக் கொண்டிருந்தார். அதாவது இது தனியே தமிழர்கள், சிங்களவர்களது வாக்குகள் மட்டுமல்லாமல் தமிழர்கள், முஸ்லீம்கள் அனைவரது வாக்குகளோடும் சேர்த்து பெற வேண்டிய வெற்றிகள். அப்படி இருக்கும்போது அவர் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மேடைகளிலும் குறிப்பிட்ட விடயம், அதுபோல இன்னும் பல்வேறு ஊடகங்களில் சொன்ன ஒரு விடயம், வருகின்ற இந்த நாட்டில் நிலவுகின்ற நீண்ட காலமாக நிலவி வருகின்ற இனப்பிரச்சனைக்கான தீர்வு அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அனைவருக்கும் ஒரே விதமான தீர்வு என்று குறிப்பிடுகிறார். அது எப்படியானதாக இருக்கும் என்று ஒரு ஒரு வகை நிலைப்பாடு ஒன்றை நீங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்துவதன் மூலமாக இந்த 2 நாட்களில் இப்போதைக்கு அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு வாக்களிப்போமா இல்லையான தீர்மானிக்காத மக்களும் சில வழிகளும் திரும்பக்கூடும். எனவே அந்த தீர்வு எப்படியானது என்று சொல்லி தமிழ் பேசும் மக்களுக்கு குறிப்பிடுவீர்கள். மிக நன்றி. எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த மீண்டும் மீண்டும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்க எங்களுடைய கொள்கை பிறகு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏதாவது வளமான வளமான நாடு. வாழ்க்கை புத்தகம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஆமா. நினைக்கிறேன். தெரியும் அதுக்கு நாங்க கடைசி இதுல வந்து 132
232 பக்கங்கள் இருக்கின்றது. ம். பெரிய வேலை புத்தகம். நீண்ட நாள் 2 வருடங்களுக்கு மேலாக இது பெரிய ஆய்வு செய்யப்பட்டு பல்வேறு புதுச்சேரிகளோடு உரையாடப்பட்டு முடிவு. அதுல நாங்க தேசிய பிரச்சனை சம்பந்தமாக எங்களுடைய அணுகுமுறைகள் ஒரு சில அணுகுமுறைகள் சொல்றோம். முதலாவது நாங்கள் சொல்லுகின்றோம் 2015-19 ம். புதிய அரசியலமைப்பு ஒன்றினை தயாரிப்பதற்காக கடைபிடித்த செயற்பாங்கினை துரிதமாக நிறைவு செய்து சமத்துவம் மற்றும் ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்டே ஒரே நாட்டுக்குள் அனைத்து மக்களும் ஆட்சியில் தொடர்பு கொள்ளக்கூடியவாறு ஒவ்வொரு உள்ளூராட்சி நிறுவனத்திற்கும் மாவட்டத்திற்கும் மற்றும் மாகாணத்திற்கும் அரசியல் ரீதியானதும் நிர்வாக ரீதியானதுமான அதிகாரத்தை பகிர்ந்து அளிக்கின்ற அரசாளுகைக்கான அனைத்து இனத்தவர்களினதும் அரசியல் பங்காண்மையை உறுதி செய்கின்ற புதிய அரசியலமைப்பு ஒன்றை தயாரித்தல் தான் முதலாவது நாங்கள் சொல்றோம். நாங்க சொல்ல வந்தேன் என்னன்னு கேட்டா சொல்லணும். இன்றைக்கு நாங்க ஒரு சிலர் சொல்றாங்க தானே, இப்ப இன்னைக்கு தேசிய மக்கள் சக்தி வந்து இந்த அதிகார பகிர்வா அதுவா இதுவா இது எல்லாத்தையும் கொஞ்சம் தூர விலைக்கு வச்சு போட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிறது. இதான் எங்கட நாங்க கொள்கையில சொல்லி நாங்க சொல்றோம். எங்கட கொள்கைங்கிறது மத்த கட்சி மாதிரி நாளைக்கு எங்களோட பேசணும். அப்ப அதன் அதன் உள்ளே நாங்க பல்வேறு விடயங்களை நாங்க சுட்டி காட்டி இருக்கின்றோம். இங்க இருக்கின்ற அரசியல் கைதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அஹ், ஏனைய மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே நேரத்தில் குடியேற்றங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, ம். மத ஸ்தலங்களை அமைக்கின்ற செயற்பாங்குன்னு எடுத்துக்கொண்டாலும் இது எல்லாமே நாங்க சொல்றோம். மக்களுக்கு விரோதமான, பிரதேசத்துக்கு விரோதமான, அதே நேரத்தில் அரசியலமைப்புக்கு முரணான, சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் தடுத்து நிறுத்தும். அதுக்கு நோ சான்ஸ், இடம் அளிக்கிறது இல்லை. என்கிட்ட இந்த தையட்டியில விவகாரம் அமைக்கப்படும் சட்டவிரோதம் தான். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நாங்க சொல்லியிருக்கோம், நான் தெளிவாக சொல்லியிருக்கோம், சட்டவிரோதம் தான்ப்பா. ஆனாலும் கூட என்ன நடந்துச்சு, நம்மடாக்கள் அதை கட்டி முடிச்சு மேல வியார ஏறு வரைக்கும் பார்த்து கொண்டு கடைசி நேரத்தில் போட்டு உடங்குறாங்க. அவ்வளவு நாள் என்ன செஞ்சு கொண்டு இருந்தங்கிற பிரச்சனை இருக்குது. அது மாத்திரமே நாங்கள் ஏற்கனவே ஒரு வியாரம் ஒன்று இருந்தது உண்மை. ஆனா இன்றைக்கு கட்டப்பட்டிருக்கின்ற வியாரங்கிறது அதுக்கு அப்பாற்பட்டது. அது மக்களுடைய ம். காணி. ஆனா அது வேண்டுமெருந்தா அங்க இருக்கின்ற கிராமவாசிகளோட பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து இங்கின்ற ஒரு வியாரை அமைப்பதன் மூலமாக இங்க இருக்கின்ற தமிழ் சிங்களவர்கள் வருகின்றார்கள், அவர் உல்லாச பயணிகளாக வருகின்றார்கள். எங்கிட்ட ஒரு உண்மை இருக்குதானே. இப்ப லோஷன் உங்களுக்கு தெரியும், இப்ப இன்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு போய் மார்க்கெட்ல போய் கேட்டீங்களா இருந்தா மார்க்கெட்ல இருக்கின்ற அனைவர்கள் சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை, சிங்களாக்கள் வந்தா தான் எங்களுக்கு பிசினஸ். அதான் உண்மை. ஏண்டா சிங்களாக்கள் வந்து எல்லாம் மொச்சு கொண்டு போயிட்டு இங்க இந்த யாழ்ப்பாண உற்பத்திகளை கூடுதலா வாங்குகின்றவர்கள் அவர்கள் தான். அப்போ நான் சொல்ல பாரு, நான் கேட்டேன், அதாவது நாங்க இதுகளை முரண்டு பிடிச்சி நீ தமிழண்டா நான் சிங்களவண்டான்னு சொல்லி அப்படியாப்பட்ட ஒரு முடிவுக்கு போன இந்த நாடு என்னைக்கும் நாங்க வைக்க முடியாது. பௌத்த மதம் ஒண்டடா எண்டடான்னு சொல்றதை விட பௌத்த மதம் யாரிடன்னு முதல்ல விலகி கொள்ளணுமா இல்லையா? ம். அந்த ம். பௌத்த மதம் சிங்களவர்களுக்கு எழுதி கொடுத்தப்ப அவங்களுக்கு மாத்திரம் சொந்தமானதா இல்ல. அப்ப இங்க இருக்கின்ற வியாகரிகளை பார்க்கின்ற போது பௌத்த மதத்தை கட்டி காத்து பாதுகாத்தவர்கள் தமிழர்கள். இங்க அதுல இருக்கிற இருக்கின்ற அதுல இருக்க முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், இப்பொழுது பௌத்த மதம் என்பது அனைவருக்கும் பொதுவானது சொல்லுகின்ற விடயம் சரியானது. ஆனால் அந்த பௌத்த மத அடையாளங்களை வைத்துக்கொண்டு ஆக்கிரமிப்பில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் இவர்கள் சொல்கின்ற முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. குறிப்பா புத்தர் சிலை கூட அப்படியான ஒரு ஆக்கிரமிப்பின் சின்னமாக வந்துவிட்டது என்பதுதான் தமிழ் பேசும் மக்கள் சொல்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. நிச்சயமாக அது நானும் ஏற்றுக்கொள்றேன். அது அப்படி கூடாது, அப்படி தேவையில்லை. ஏண்டா அப்ப நமக்கு தெரியுது இங்க யாழ்ப்பாணத்துல பௌத்தர்கள் இல்ல. பௌத்தர்கள் இல்லாத இடத்துல பௌத்த கோயிலை வச்சு கொண்டு என்ன செய்யறது? அதான். ம். இல்ல. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்ட, வேற எதுவும் நாங்க பௌத்த நாடு அல்லது இங்க இருக்கின்ற பௌத்தம் என்று சொல்லி கொண்டு என்ன சொல்ற, அந்த காவி உடை தரித்த காடையர்கள் இருக்காங்க. லோஷன் நான் அடிக்கடி டிவிலையும் பகிரங்கமா சொல்றேன், காவி உடை தரித்த காடையர்கள் காவாளிகள் இருக்கிறார் பௌத்த ம். மதம் என்ற ம். போது. ம். அந்த காவாளிகள் உங்களுக்கு இந்த கடந்த காலங்களில் இப்ப இந்த குருந்தூர் மலை போன்ற பிரச்சனைகள் போது பெருசா வந்து போர்க்குள்ள இருப்பினான். அதே நேரத்துல காவி உடை தரித்த நியாயமான பிக்குகள் எல்லாருமே சேர்ந்து வவுனியாவுல சகல மத தலைவர்களும் இணைந்து இந்த நடவடிக்கை தவறானது அவங்களும் சொல்றாங்க. அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான் இப்படியாப்பட்ட காடையர்கள் போயிட்டு இப்படிப்பட்ட வேலைகளை செய்ய நாங்க சொல்றோம். இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்தப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை நாங்கள் அளிச்சிருக்கிறோம்.
அதன் அடிப்படையில் தோணும் இப்போ நாங்கள் என்பிபி என்ற வகையில் எதிர்வரும் காலங்களில் உண்மையில நீங்க கேட்டது போன்று அஹ், நாட்டுக்கு தேவையாக இருப்பது இனங்களுக்கிடையே நல்லிணக்கமே தவிர, மதங்களுக்கிடையே நல்லிணக்கமே தவிர முரண்பாடுகள் அல்ல. அந்த முரண்பாடுகளால நாங்க கடந்த காலங்கள் முழுவதும் மூழ்கி போயிருக்கிறோம் இல்லையா? ம். அப்ப அது பண்ண அந்த 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 சகல முரண்பாடுகள், நாங்கள பிறக்கின்ற பொழுது நாங்க தமிழனா, சிங்களவனா, இந்துவா, பௌத்தனா? இல்ல, மனித குழந்தையப்பா. மனிதர்களாக, மனித குழந்தைகளாக நாளைக்கு இந்த நாட்டையும் மக்களையும் சகல மதங்களையும் நேசி. இன்னைக்கு பாடசாலையில் பாருங்க, நம்ம இந்து மதம் என்ன சொல்றது, இஸ்லாமிய பீரியட் வரைக்கும் நம்மளாம் வெளியே ஓடி போய், கிறிஸ்துவ மதம் பெய்யும்போது நம்மளாம் வெளியில உட்காந்து அல்லது வேற ஏதாவது அரட்டை அடிச்சு கொண்டிருக்கும். இந்து பாட வரக்குள்ள அவங்கெல்லாம் வெளியீடு அல்லது அரட்டை அடிச்சு கொண்டிருக்கும். இதான் போல உண்மை யதார்த்தம். ஏன் எங்கட பிள்ளைகள் இந்த மும்மதம், நம்ம 4 மதங்கள் இருக்குது நமக்கு, இந்த 4 மதங்களையும் கற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். ம். மதங்கள் இப்ப நான் சொல்ல வரேன் கேட்டா, அது அது போற பாதை சரியா பிள்ளையாக அது வேற கதை. அதுக்கும் விஞ்ஞானத்துக்கும் உள்ள தொடர்புங்கிறது அது வேற கதை. நான் சொல்றேன், இருந்த போதும் கூட இந்த மதம் சம்பந்தமான அறிவு என்பது சகல மதங்களை பற்றியும் தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த மத ரீதியான முரண்பாடுகள் கூட வராது. பௌத்தர் என்ன சொல்ற, தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசின்னு சொல்றார். நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு செயல்படுகின்றவர்கள் தான் இருக்கிறார். அப்ப அந்த வகையில தோணும் நாங்க எடுத்துக்கொண்டா, இன்னைக்கு பௌத்த மதம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்து ம். மதம் எடுத்துக்கொண்டாலும் சரி, கிறிஸ்துவ மதம் எடுத்துக்கொண்டாலும் மக்களை நேசிக்க சொல்லியிருக்கிறார். மக்களுக்காக அர்ப்பணிப்பு செய்யும் சொல்றாங்க. நாங்க அந்த வேலையை செய்யறோம். நாங்க சொல்லிக்கிறோம், நாங்க கோயிலுக்கு போறது குறைவாக இருக்கலாம், பள்ளிக்கு போறது குறைவாக இருக்கலாம். இருந்த போதிலும் கூட அந்த பள்ளியில பின்பற்றக்கூடிய அனைத்து வேலைகளையும் நாங்க செய்வோம். பீடி சிகரெட் குடிக்கிறது இல்லை, சாராயம் குடிக்கிறது இல்லை, பெண்களுடைய மோசமான சேட்டை விளையாட்டுகள் விளையாடுறது இல்லை, அதே போன்று லஞ்ச ஊழல் மோசடியில ஈடுபடுறது இல்லை, எங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளத்தையும் கூட நாங்கள் தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்துறது இல்லை, அதையும் மக்கள் நலன்களுக்காகவே முன்வைக்கின்ற இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் இருக்கின்ற அர்ப்பணிப்பு அளவுக்கு அதிகமாக செய்கின்ற கட்சி தான் மக்கள் விடுதலை முன்னணி. அதனுடைய வெளிப்பாடாக இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி. அதனால வேண்டி கடவுள் என்று ஒன்று இருக்குமாக இருந்தால் அந்த கடவுளும் கூட இந்த வெற்றிக்காக வாழ்த்து சொல்லும். தேசிய மக்கள் சக்தியின் வடக்கு மாகாண அமைப்பாளர் மத்திய குழு உறுப்பினரான ராமலிங்கம் சந்திரசேகரன் அனுரகுமார் திசாநாயக்க இம்முறை ஏன் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டும், எவ்வளவு தூரம் அவருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை இந்த AR Vilution நியூஸில் பகிர்ந்து கொண்டிருந்தார். அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி.